வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். சில இம்பார்ட்டண்ட்டான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ தான் செத்ரான்ஸ் ஃபியூடு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ தான் கொஞ்சம் பேங்கர் மாதிரி இருக்குது. இவ்வளோ நாளாக அவ்வளோக்கா இல்லை, கொஞ்சம் ஏதோ போகணுன்னு இருக்குது. இப்போது சில மண்டே நைட்டராக பார்க்க போகிறேன்னா எதுக்காக பார்க்கணும், எடுத்தோடனே சில இது ஸ்டார்ட் ஆகும்ல. இப்போ ரோமன் ரெயின்ஸ் வராரு, அதுக்கோசரம் செத்ரான்ஸ் இது கணக்கிலே இல்லாமல் இருந்தது. இப்போது மண்டே நைட்டராக வந்தால் செத்ராலன்ஸ் ஒரு ஃபேக்ஷன் இருக்குப்பா, அதையும் பார்க்கணுமான்ற மாதிரி இருக்குது. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் பண்ணி செத்ராலன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணாங்களா, இந்த கேள்வி நிறைய பேர்த்துக்கு எழுந்துன்னு இருக்குது. ஹெல்ப் பண்ணாங்க. எதுக்கோசரம் ஹெல்ப் பண்ணாங்க, செத்ராலன்ஸு கூட நின்று இது பண்ணணும் இல்லை போல். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேக் டீம் சாம்பியனுக்கோசரம் வந்திருக்காங்க. அதை கவனிச்சிருந்தா தெரியும். ஏன்னா நம்மளுடைய ஆஸ்டின் தீரியும் லோகன் பாலும் டேக் டீம் சாம்பியன் வச்சுருக்காங்க. இப்போ ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் பண்ணது டேக் டீம் சாம்பியனுக்கோசரம். செத்ராலன்ஸை ஹெல்ப் பண்ணுறதுக்கோசரம் இல்லை. செத்ராலன்ஸ் கூட சேர்ற மாதிரி ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் வந்து இந்த ஆஸ்டின் தீரி லோகன் பால் அடித்து போட்டு பிரான் பிரேக்கரை பிடிச்சி செத்ராலன்ஸ் அட்டாக் பண்ண வச்சுருப்பாங்க. அப்படி பண்ணால் தான் அவங்க அந்த ஃபேக்ஷனில் சேர மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் ஸ்டில் தனியாக தான் இருக்க போகிறாரு. பிரான் பிரேக்கர் விர்சஸ் செத்ராலன்ஸ் மேட்ச்சு நடக்கிறது விரைவில் பேக்லாஷில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அடுத்த பேப்பருக்கு கொண்டு போவாங்களான்றது தெரியல. ஏன்னா ஃபியூடு எந்த அளவுக்கு பெருசாக கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு பெருசாக கொண்டு போக பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு மண்டே நைட்டரை தொடங்கிச்சா, அதில் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து வர மண்டே நைட்டரால் தான் தெரியும் யார் டாமினேட் பண்ணுறாங்க, யார் பார்த்தீங்கன்னா ப்ரூட்டலாக இருக்காங்கன்றது. ஆனால் இந்த மேட்ச் நடந்தால் செத்ராலன்ஸ் தான் வின் பண்ணணும் அது மாதிரின்றதுலாம் கனவு காணாதீங்க. யாருமே சரி, பெரிய பெரிய ஆளுங்க யார் மோதினாலுமே ரேண்டி இது போல் நம்ம ஆள் வந்துட்டாருப்பா, மோதனாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதோட சந்தோஷமாக இருந்துட்டு போங்க. மேட்ச் வின் பண்ணணும்னு நினச்சா கஷ்டம்தான். ஏன்னா ஃப்யூச்சரை தான் பார்ப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆக போகிறவங்க 1-2 வருஷத்தில். அதனால் எப்போயாவது ஒரு டைம் தான் வின் பண்ண வைப்பாங்க. மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா தோல்விகளை தான் சந்திக்கணும். ஃப்யூச்சரில் இருக்க ரெஸ்லரை வளத்தோட தான் பார்ப்பாங்க WWE, வேறு வழியே இல்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் திருப்பி ஒரு செய்கை ஆரம்பிச்சிருக்கு. நம்மளுடைய கோடி ரோஸ் கண்ணை பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பங்கிக்கு போட்டு அப்படி ஆயிடுச்சுன்னா கேட்டிங்கன்னா, அந்த சாம்பியன்ஷிப் வச்சு அட்டாக் பண்ணார்ல, சாம்பியன்ஷிப் வச்சு அட்டாக் பண்ணதால் அப்படி ஆயிடுச்சு. அது இல்லாமல் பங்கிக்கும் அதே இடத்த பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு, கைத்து பகுதியில். கைத்துலேயும் அங்கேயும் சேமாக அடித்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்திருப்பார். சிஎம் பங்க் அந்த டைட்டில் தோற்றதுக்கப்புறம் இங்கே வந்து பேசிகிட்டு இருப்பார். அப்போ கோடி ரோஸ் வருவார். அதுக்கு பார்த்தீங்கன்னா கோடி ரோஸை சேலஞ்ச் பண்ணுறாரு, எனக்கு இந்த டைட்டில் வேணும் பாப்பா, இப்போ நான் வந்து இந்த சாம்பியன்ஷிப்புக்கோசரம் உன்னை சேலஞ்ச் பண்ணுறன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது கோடி ரோஸும் அக்செப்ட் பண்ணுவார். இது பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் லெவலில் டாப்பாக இருக்கணுன்றோசரம் பண்ணாங்க போல். பட்டு பார்த்தீங்கன்னா இப்போவே சிஎம் பங்கால் மோத முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் அங்கே ரேண்டி ஆர்டன் இந்த ஸ்டோரியிலேருந்து விலகவே இல்லை. அவர் இன்னும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் இந்த ஸ்டோரியில் தான் இன்வால்வ் இருக்கார். ஏன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அட்டாக் பண்ணி போட்டார். அப்படி அட்டாக் பண்ணி போட்டும் அதுக்கு அடுத்த அப்படியே ஃபஸ்ட்டு மண்டே நைட்டராக வந்திருக்காரு. ஸ்மாக் டவுன் வந்தால் தான் தெரியும் ரேண்டி ஆர்டன் திருப்பி அந்த சாம்பியன்ஷிப்புக்கு தான் மோத போகிறாரா, இல்லை எல்லாத்தையுமே சராசரியாக அடித்து கிட்டிச்சு ஒரு வித்தியாசமான இதில் மாற போகிறாரான்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பங்கு இந்த சாம்பியன்ஷிப்புக்கு கண்டிப்பாக மோதுவார்னு தான் நினைக்கிறேன். இது மேபி ரேண்டி ஆர்டன் கிட்ட வின் பண்ணி போயும் மோதலாம், அப்படி இல்லைனா இவர்கிட்ட இருந்து மோதலாம்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிராக் லெஸ்னர். இப்போ பிராக் லெஸ்னர் ரிட்டையரு, ஜான்சினா ரிட்டையரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டிஸ்டாரு இவங்க எல்லாம் கோல்பர்க்கு எல்லாம் லெஜண்ட்டு ரிட்டையரு. இவங்க காலத்தில் டபிள்யூடபிள்யூக்கு வந்த ஆள் இன்னும் யாருன்னா ரேண்டி ஆர்டன் தான். ரேண்டி ஆர்டனும் இப்போ ரிட்டையர் ஆகாமல் இருக்கார். அவர் ஏன் ரிட்டையர் ஆகலை, அவர் என்ன சொன்னார், நான் டபிள்யூடபிள்யூக்கு எவ்வளோ காலம் வேணாலும் உழைப்பேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் டபிள்யூடபிள்யூ என்ன பண்ணுறானுங்க, ஒரு துளி கூட ரேண்டிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டானுங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே இது பண்ணிட்டுருக்காங்க. ரேண்டி ஆர்டனும் சரி நமக்கு அப்போ கிடைக்கும் வாய்ப்பு, இப்போ கிடைக்கும் வாய்ப்புன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. பட் ஆனால் ஸ்டில் இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்க, ரேண்டி ஆர்டனும் பாய் பாய்டா நானும் போயிட்டு வரேன்ற மாதிரி கண்டிப்பாக ரிட்டையர் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு பெரிய லெஜண்ட் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம டபிள்யூடபிள்யூ பார்க்கணுமா வேணாமான்ற கட்டாயத்துக்கு போவோம். ரோமன் ரெயின்ஸ் மட்டும்தான் இருப்பார். ரோமன் ரெயின்ஸ், செத் ராலின்ஸு இந்த மாதிரி ஆளமன்னா அவங்க ஒருத்தருக்கோசரம் தான் பார்க்க முடியும். இப்போனா பிராக் இருக்காருப்பா, அப்படியே ரேண்டி இருக்காருப்பா, அப்படியே ரோமன் இருந்தாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய லெஜண்ட் இருக்காங்க. அதுக்கோசரமே மேட்ச் பார்ப்போம். ஒரு ஆள் ஒரு ஷோ இப்போ முடிதா, ரோமன் ஷோ முடிஞ்சு அந்த ரேண்டி வராரா, அப்படி இருக்கும். ஆனால் இருக்க எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டா யாரை தான் பார்க்குறதுனே புரியல. இவனுங்க எப்படி சொல்கிறது, நம்மள ரொம்ப பார்த்திங்கன்னா மோசம் பண்ணிட்டு போகிறானுங்க. அவ்வளோதான் நண்பர்களே, போன வீடியோ இதோட தீயாக இருக்கும். அதை போய் மறக்காமல் பார்த்துக்கோங்க. நிறைய விஷயம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பை பை கைஸ்.